சென்னை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சல்மா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சல்மா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. மிகவும் வரவேற்கத்தக்க வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பாக நான் இதை பார்க்கிறேன். காரணம், பெண்களுக்கு எதிரான பழைய குற்றங்கள் நடக்கும் பொழுது அது எதை நோக்கி தீர்ப்பை நோக்கி எப்பொழுது வரும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை அனைவருக்குமே இருக்கும். ஒரு கேஸ் நடத்தி முடிப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் தீர்ப்பு வருவதற்கு நீதி கிடைப்பதற்கு வந்து காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனா இன்றைக்கு தமிழக அரசும் முதலமைச்சர் அவர்களும் இந்த கேஸ் மிக விரைவாக குற்றவாளி கைது செய்யப்பட்டு 5 மணி நேரத்தில் குண்டாசில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு மிக வேகமாக அந்த கேஸ் நடத்தி முடிச்சு அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது என்றால் ஒரு அரசு எந்த அளவிற்கு பெண்களுடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான விரைவாக வரக்கூடிய தீர்ப்புகள் வழியாக பெண்கள் புகார் அளிப்பதற்கும் அல்லது அவர்கள் புகார் அளித்தால் அதற்கு நீதியான உடனடியாக நீதி கிடைக்க முடியும் என்பதற்கான ஒரு உத்தரவாதத்தையும் இது தருகிறது. அந்த நம்பிக்கையை பெண்களிடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நேரலையில் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சல்மா.